கிணறு காணாம போன கதை எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி உப்பு காணாம போன கதை தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த கதையை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இதை சுற்றி என்னென்ன விடயங்கள் நடந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கொள்வோம். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால தரமான உப்புகள் தனியார் துறைக்கு விற்கப்பட்டதால ஒரு செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டது. தரமான உப்புன்னு சொல்லி பேரெடுத்த லக்னோ உப்புல கழிவுகள் சிப்பிகள் காணப்படுறதாக நிறைய குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. தரக்குறைவான நடைமுறைகளை பின்பற்றதால ISO 20000 என்று சொல்ற தரச்சான்றிதழை இழக்க நேரிட்டது. முன்னைய அரசாங்கத்தினால உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டு ஹம்பாந்தோட்டையில காணப்படுகிற உப்பளத்தை தனியார் துறைக்கு கையளிக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டது. இந்த உப்பு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சில காரணங்கள் நாங்கள் இப்படி முன்வைக்கலாம். போன தண்ணீர் குழாய்களை பொருத்துறதாக இருக்கட்டும், புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்கிறதாக இருக்கட்டும், தரங்களை பேணுறதை உறுதி செய்யறதாக இருக்கட்டும், இந்த நிலைக்கு வித்திட்ட முதலாவது காரணமாக சொல்லலாம். 2023 ஏற்பட்ட மழை பொழிவு காரணமாக வளமையான 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டன் உற்பத்திகள்